ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கனெக்ட் வித் காயு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாள் வந்து சேர்ந்த மாதிரி எடுத்த வீடியோஸ். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கு. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோஸ் வந்து போடவே இல்லை. இனி தான் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். 10 டேஸ் பிஃபோர் தான் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் சென்னையிலேருந்து இப்போ பாரிஸ் வந்திருக்கோம். ஸோ பாரிஸ்லேருந்து நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இந்த ரிவர் நேம் வந்து பார்த்திங்கன்னா செயின் ரிவர். இந்த ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய க்ரூஸ் வந்து போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து கண்டெய்னர் லாரிலலாம் வந்து செங்கலோ, மண்ணோ வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோ கிடையாதுங்களாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஆற்று வழியாக தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது வந்து நிறைய நாங்கள் வந்து இங்கே நிற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய அந்த குட்டி குட்டி ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா, செங்கல், மண், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, டேங்கர் கூட போங்க. டேங்கர் மாதிரி ஏதோ உள்ள வந்து ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் வச்சு கூட அந்த மாதிரியெல்லாம் சம்டைம்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்ருப்போம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நின்று அது பார்க்குறது நல்லா டைம் பாஸ் ஆகும். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சம்மராக இருக்கிறதுனால இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகுது. இன்னும் நான் அதிகமாக இருட்டி வந்து பார்த்ததே இல்லைங்க. அதாவது பார்த்திங்கன்னா, எப்போவுமே வெளிச்சமாகவே தான் இருக்குது. ஒரு நைட்டு ஒரு 11 மணி 12 மணி ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா இருட்டவே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 5 மணி காலையில் 5 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா, நல்லா வெளிச்சம் வந்துடுது. 5 மணி போலவே வந்து பார்த்திங்கன்னா, சூரிய வெளிச்சம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது இங்கே. இந்தியாவில் இருந்துட்டு இங்கே வந்து எனக்கு அது வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஆச்சரியமா இருக்குது. என்னடா இது நமக்கெல்லாம் 6 மணி ஆனால் வந்து இருட்டிருங்க இல்லையா? அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு 6 மணி ஆச்சுன்னாவே வந்து பார்த்திங்கன்னா, நல்ல வெயில் அடிக்குது. நைட்டு 10 மணி வரைக்கும் கூட நல்லா வந்து வெயில் அடிக்குது இங்கே. எங்கள் வீட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பார்க் இருக்குது. அங்கே வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடய சன்னை வந்து கூட்டிகிட்டு போவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு 10 மணிக்கு தான் இருட்டுறதுனால, நாங்கள் எப்போ வேணாலும் போய் அந்த பார்க்கில் வந்து விளையாடலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நல்லா வெளிச்சமாக தான் இருக்கும். மார்னிங் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாண்ட்விச் வந்து பண்ணியிருந்தேங்க. இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஃபஸ்ட்டு நாள் வந்தப்போ வந்து ஃபுல்லாக ப்ரெட்டு அது இது அதுவே தான் சாப்பிட்ருந்தோம். எப்படா நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோம், அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கிடச்சிதுங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து க்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில வந்து பேசஞ்சர்லாம் வந்து நம்ம அந்த ஃபுல் பாரிஸ் சிட்டிய வந்து நம்ம சுத்தி பார்க்கலாம். இந்த செயின் ரிவர் மாதிரி. இங்க வந்து நெறைய இந்த மாதிரி இருக்குங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து எங்கேயாவது போனேன் அப்டின்னா, நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து சுத்தி காமிக்கிறேன். எனக்கும் இந்த ஊர பத்தி இன்னும் சரியா எதுவும் தெரியாது. நானும் நெறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு, கண்டிப்பா வந்து இந்த ஊர்ல என்ன ஃபேமஸ், இவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, இவங்களோட பழக்கவழக்கம் என்ன, இவங்க எந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது இன்னொரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் பூரி வந்து செஞ்சுட்ருக்கேன். ஸோ பூரி மசால் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் பழைய சாதம் வந்து நைட் பண்ணியிருந்தேன். சாதம் வந்து கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய சாதம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பழைய சாதத்துக்கு கூட இந்த பச்சை மிளகா, கொஞ்சம் இந்த மசால் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பூரி அண்ட் பழைய சாதம் வச்சு கூட வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஃபில் டவர் வந்து போயிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்போ தான் மெட்ரோவில் வந்து நான் போகிறேன் இங்கே பாரிஸில். ஸோ மெட்ரோவுக்கு வந்து எப்படி டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஃபில் டவர் வந்து சுற்றி பார்க்க போயிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் பில்டிங் தான். ஸோ பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங்ஸ் வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்து அப்படியே பிரமிப்பா வந்து நான் வந்து நின்னு பார்த்துட்டே இருப்பேன். எப்படி இப்படி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அத வந்து அந்த ஹெரிட்டேஜ் வந்து அப்படியே மெயின்டெயின் பண்றாங்க. நாங்க மெட்ரோல போயிட்டுருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஐஃபில் டவர வந்து பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து தாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ரோல இருந்து இறங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகணுங்க. நடந்து போனதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஐஃபில் டவர் வந்து பார்க்க முடியும். ஸோ போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, குட்டி குட்டி ஷாப்ஸ் வந்து இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நிறைய என்ன சொல்கிறது, நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்தது. எனக்கு வந்து எல்லாமே புதுசா இருந்தது பார்க்கும்போது. ஸ்ட்ரீட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நீட்டா வெரி க்ளீனா இருந்தது. ஸோ அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது.
போற வழியெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ நெறைய ஷாப்ஸ் வந்து அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாரி பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். அ நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட் கடை வந்து நெறையா இருந்ததுங்க. அதுவும் வந்து சூப்பரா இருந்தது பார்க்கும்போது. இங்க வந்து மீட் வந்து பார்த்தீங்கன்னா, போர்க்கு, பீஃபு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ சீ ஃபுட் எல்லாம் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன் எல்லாமே வந்து சாப்பிடுறாங்க. ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அன்னன்னைக்கு எதுவுமே வெளிய சாப்பிடல. வீட்லயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம். ஸோ லாங் டிஸ்டன்ஸ்ல பாருங்க ஐஃபில் டவர் எவ்ளோ அழகா தெரியுது. பக்கத்துல போய் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. போற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிராயிங்கும் பண்றாங்க இங்க. நம்ம உட்கார்ந்தோனே நம்மள அப்படியே வந்து வரைஞ்சு குடுத்துர்றாங்க. ஸோ அந்த மாதிரியும் நெறையா இருந்தது. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ போறதுனால, எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்லா சுத்தி பார்த்துக்கிட்டோம். இங்க வந்து குட்டி குட்டி பர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, €2 €3 அந்த மாதிரி இருந்தது சில பர்ஸ்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால ஃபுல்லா சுத்தி ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நாங்க வந்து யோசிச்சு வச்சுட்டு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து போயிட்டு, ஃபுல்லா அவுட் சைடு மட்டும் வந்து பார்த்துட்டோங்க. நாங்க வந்து என்டர் ஆகல. ஐஃபில் டவருக்குள்ள வந்து என்டர் ஆகல. ஏன்னா டிக்கெட்ஸ் வந்து வாங்குனா தான் ஐஃபில் டவர் வந்து சுத்தி பார்க்க முடியும். நம்ம மேல நல்லா அந்த உச்சி வரைக்கும் போய் நம்ம வந்து பார்க்கலாம். மேல வந்து லிஃப்ட் இருக்கு. ஸோ அது கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம பார்க்கலாம். நாங்க அந்த மாதிரி பார்க்கலைங்க. நாங்க வெளியவே நின்னு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு, ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, அந்த ரிவர் இருக்கு. செயின் ரிவர் இருக்கு. அதில வந்து க்ரூஸ் டிரைவிங் வந்து போயிருந்தோம். ஸோ அது வந்து சூப்பரா இருந்தது. ஐஃபில் டவர் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுங்களாங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய புக்லயும், அதுக்கப்புறமா வந்து அ டிவிலயும் தான் நான் வந்து பார்த்துருக்கேன். நெறைய வீடியோஸ்ல பார்த்துருப்போம். ஆனா, நிஜமாவே நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹைட்டு அண்ட் அது வந்து சொல்லவே முடியாது. அவ்ளோ பிரம்மாண்டமா இருக்கு. ப்ளஸ் எப்படி வந்து அத பில்ட் பண்ணாங்கன்னே தெரியல. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு பார்க்கும்போது அத. ஸோ ஃபுல்லா நாங்க வந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தோங்க. நம்ம பாண்டிச்சேரியில ஃப்ரெஞ்ச் காலனி வந்து சுத்தி பார்ப்போம் இல்லையா? அந்த பாண்டிச்சேரியில ஒரு இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பாரிஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? ஃப்ரான்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது ஆனா இந்த நம்ம பாரிஸ் வந்துட்டா பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இருக்கிற இடம் எல்லாமே அது மாதிரி தாங்க இருக்கும். ஸோ எல்லா பில்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மெயின்டெயின் பண்றாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 200 ப்ளஸ் 100 ப்ளஸ் பில்டிங்ஸ் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லா பில்டிங்கையும் வந்து நின்னு அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஃபில் டவருக்கு நமக்கு மேல போறதுக்கு சார்ஜ் பண்றாங்க. இது ஆஃப் வந்து இருக்குங்க. நம்ம ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போனோம் அப்படின்னா, நடந்து போயிரலாம். அங்கிருந்து நம்ம ஐஃபில் டவருக்கு வந்து லிஃப்ட் மூலியமா போலாம். இல்ல கீழ இருந்தே லிஃப்ட் மூலியமா போறதுக்கும் வந்து 2த்துக்குமே டிஃப்ரெண்ட்டான சார்ஜஸ் வந்து இங்க பண்றாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்க ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஏறி போயிட்டுருப்பாங்க. ஸோ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே போயிருந்ததுனால பயங்கர க்ரௌடா இருந்தது. சரி இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வெளிய மட்டும் சுத்தி பார்த்துட்டு, அப்படியே க்ரூஸ் ரைடு மட்டும் போயிட்டு, சும்மா அங்க மியூசியம்லாம் இருக்கும். நெறைய சர்ச்லாம் இருக்கும். க்ரூஸ்ல போனா நல்லாயிருக்கும். 1 ஹவர் டிரைவிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இங்க வந்து க்ரூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வாங்கிட்டு, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூஸ் ரைடு வந்து போயிட்டோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்தது. போற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மியூசியம் ப்ளஸ் நெறைய சர்ச் இருந்தது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், அப்புறம் ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பானிஷ் இந்த 3 லாங்குவேஜ்லயும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டே வந்துட்டுருந்தாங்க. நம்ம க்ரூஸ் ரைடு வந்து போகும்போது இந்த 3 லாங்குவேஜ்லயும் என்ன இருக்கு? நீங்க என்ன பார்க்குறீங்க? அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டே வந்துட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாரிஸ்ல எங்க வேணாலும் பார்க்கலாம். இந்த மாதிரி பூட்ல வந்து நேம் எழுதி லாக் பண்ணி அங்கங்க வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல இது வந்து ஒரு நம்பிக்கை போல. இது வந்து கப்புள்ஸோட நேம்ஸ் வந்து எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ இத பத்தி எனக்கு சரியா தெரியல. ஆ ஒருவேள நான் யாராவது கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்க எல்லா இடத்துலயும் நாங்க வந்து நின்னு நெறைய பிக்சர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஐஃபில் டவர் தெரியற மாதிரியான நெறைய பிக்சர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். எங்க நீங்க வந்து பாரிஸ்ல சிட்டில எங்க நின்னாலும் சரி, இந்த ஐஃபில் டவர் தெரியும். நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்தாலும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஃபில் டவர் தெரியும். ஏதாவது பில்டிங் மறைச்சிருக்கலாம். ஆனா நம்ம கீழ இறங்கி எங்க நின்னாலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஐஃபில் டவர் தெரியும். அவ்ளோ டிஸ்டன்ஸ்லயும் இந்த ஐஃபில் டவர வந்து நம்ம பாரிஸ் சிட்டில இருந்து எங்க நின்னு வேணாலும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, க்ரூஸ் ரைடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 1 ஹாருங்க இங்கேருந்து நாங்க வந்து ஒரு 1 ஹார் வந்து கூட்டிட்டு போறாங்க. 1 மணி நேரம் நம்மளுக்கு வந்து போட்ல வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சர்ச் அண்ட் மியூசியம் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. பிரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல கட்டுன மாதிரி அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. 1 ஹார் ரைடு வந்து எங்களுக்கு போர் அடிக்கவே இல்லைங்க. ஸோ 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா,
ஃபுல்லா வந்து அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண நாங்க வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம். சூப்பரா இருந்துச்சுங்க. எல்லாமே பில்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து பில்டிங் தான். அந்த இத வந்து அப்படியே மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ இப்ப ஏதாவது புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா மட்டும் தான் வந்து இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இங்க பில்டிங்ஸ் நெறையா இருக்கு. ஸோ பழைய காலத்து பில்டிங் அவங்க எதுவுமே வந்து இடிக்கிறதும் கிடையாது. அது அப்படியே வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நெறைய பில்டிங், சர்ச்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்தது. இஃப் சப்போஸ் நான் எங்கேயாவது வெளிய போறேன் அப்படின்னா, நான் டிஃப்ரெண்ட்டா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், ஃபீல் பண்றேன், ஏதாவது ஒரு இடத்த பார்க்குறேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் என் கூட அப்படியே சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. ஸோ நானும் என் பையனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து 2 சைடும் வந்து அ நெறைய சர்ச் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய சர்ச்சா இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருந்தோம். எங்களுக்கு ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய க்ரூஸ்லாம் வந்து கிராஸ் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு, இங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் சைட்லலாம் நெறைய போட்டெல்லாம் நிக்கும். ஆ இங்க வந்து இந்த ரிவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சைடு வந்து நெறைய போட்டெல்லாம் வந்து நின்னுட்டுருக்கு. ஸோ நான் இங்க இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து லைசென்ஸ் எடுத்து போட்லயே வந்து ஸ்டே பண்ணிப்பாங்களாம். டெய்லியும் வந்து போட்லயே வந்து தங்கிப்பாங்களாம். அந்த மாதிரியும் இங்க நெறைய பேர் இருப்பாங்க. ப்ளஸ் பிரைவேட்டாவும் எடுத்துட்டு நீங்க நெறைய பேர் வந்து போட் ரைட்லாம் போவாங்க. அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூஸ்குள்ளேயே வந்து நெறைய என்ன சொல்றது? நெறைய வந்து பார்த்தீங்கன்னா,
ஷாப்பிங் வந்து பண்ணலாம். ஆனா ரொம்ப டூ மச் காஸ்ட்லியா இருக்குங்க. ஸோ நாங்க சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஒரு சின்ன என்ன சொல்றது? சின்ன மிரர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹1000 அந்த மாதிரி. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ₹100க்குள்ள நம்ம வாங்கிடலாம். அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு €8 €9 வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இங்க தெரியுது பார்த்தீங்களா? இந்த கிளாஸ் தான் நான் சொல்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா, €8 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 800லேருந்து 100 1000க்குள்ள வரும் இந்த மிரர். ஸோ சும்மா அப்படியே நாங்க விண்டோ ஷாப்பிங் மாரி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. ஸோ மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு, ட்ரெயினுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கணும், நடக்கணும், நடந்துக்கிட்டே இருக்கணும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நாங்க நடந்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வகையான மெட்ரோ ட்ரெயின் இருக்கு. அதில ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா, டயர்ல வந்து ஓடுதுங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருந்தது. நான் அப்ப கூட இந்த ஒரு டயருக்கு பஞ்சர் ஆச்சுன்னா என்னடா பண்ணுவாங்க? அப்படிங்கிற மாரியெல்லாம் எனக்கு யோசனை அப்பலாம் வந்துச்சு. சரி அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இங்கிருந்து பார்த்தா கூட பாருங்க, அந்த பாரிஸ் ஐஃபில் டவர் வந்து தெரியும். டிஸ்டன்ஸில வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் ஒரு வாட்டி வேணா காமிக்கிறேன். இங்க பார்த்தீங்களா ஒரு டவர் மாரி ஒரு குச்சி மாதிரி தெரியும் பாருங்க. அது ஐஃபில் டவர் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே வந்து ஒரு வேலையா வெளிய போயிருந்தோம். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, பில்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. அந்த காலத்து பில்டிங்ஸ் தான் எல்லாமே. வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து வீடு மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சூப்பரா நீட்டா மெயின்டெயின் பண்றாங்க. ஸ்ட்ரீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ரொம்ப கிளீனா இருக்கு. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வந்து குப்பையா இருக்குன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து வெரி நீட்டா இருந்தது ஸ்ட்ரீட் எல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தோம். ஸோ அத பார்த்ததும் எனக்கு வந்து மேல பிள்ளையார் படம் போட்டிருந்தது. அத பார்த்ததுமே அடடா! இந்தியன் ரெஸ்டாரண்ட் போல அப்படின்ட்டு என்னென்ன மெனுலாம் இருக்கு அப்படிங்கிற மாரி சும்மா பார்த்துட்டு இருந்தோம். நெறைய வந்து அந்த சைடு அப்படியே நடந்து போக போக பார்த்தீங்கன்னா குட்டி, குட்டி கஃபே அதாவது பேக்கரி, கஃபேலாம் நெறையா இருந்தது. குட்டி, குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்தது. எல்லாமே ரொம்ப குட்டியா இருந்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டா, அழகா இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட்ரீஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெட்டு, சாண்ட்விச் எல்லாமே நெறையா இருந்தது. பர்கர் இருந்தது, பீட்ஸா இருந்தது, நெறைய சீஸ் கேக் இருந்தது, நெறைய சாக்லேட்ஸ் இருந்தது. ஸோ பார்க்கும்போதே வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கை, காலே உடல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, "அம்மா வாங்கலாம், வாங்கலாம், வாங்கலாம்னா" நாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம். ஸோ, என்னைக்காவது ஒரு நாள் நான் உள்ள போயிட்டு உங்களுக்கு வந்து அ பெர்மிஷன் கேட்டு கண்டிப்பா நான் பேசி கேட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் பேக்கரி எப்படி இருக்கும்? உள்ளலாம் எப்படி என்ன செட் பண்ணியிருக்காங்க? அப்படின்னு என்னால முடிஞ்சதுன்னா நான் கேட்டு வீடியோ எடுத்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா நெறைய சீஸ் கேக் வந்து நெறைய வெரைட்டியான சீஸ் கேக் இருந்தது. என் பையனுக்கு வந்து கை காலே நிலக்கொள்ளல. அம்மா இது வாங்கலாம், அது வாங்கலாம், அது வாங்கலாம், அது வாங்கலாம்னா, "டேய் இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கலாம் வா! நம்ம இப்ப வந்து வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்க நடந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, கடைக்கு முன்னாடி ஆப்போசிட்ல சேர்ல போய் உட்காந்துட்டான். "அம்மா வாங்கி குடுங்கம்மான்னு." "டேய் அம்மா கண்டிப்பா இன்னொரு நாள் வாங்கி தரேன்டா. இப்ப வேண்டாம் நீ டூ மச்சா சாக்லேட் குக்கீஸ் சாப்பிட்ட. ஸோ இன்னொரு நாள் வாங்கிக்கலாம்." அப்படின்னு சொல்லி அவன கன்வின்ஸ் பண்ணி அப்படியே வீட்டுக்கு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டேன். நம்ம என்ன ஒண்ணு இருக்கும் பாத்தீங்கன்னா கிராச் தான் இது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் இந்த போட வீடியோஸ்லாம் வரும் பாருங்க அப்பதான் GTA 5 போடுவேன் GTA 5 வரும் உனக்கு. ஓகே பாய் சொல்லிடு எல்லாருக்கும்.